மச்சம் அப்படிங்கிறது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. கண்டிப்பா. அந்த மச்சத்தினுடைய இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, அதிர்ஷ்டம் அப்படின்னு பேசுனது. ஓகே. எதுல அதிர்ஷ்டம் சார் அப்படின்னா, குழந்தைகளுக்கு பால் பல்லு பிறக்குது இல்லையா? அது ஆமா. அதிர்ஷ்டம். குழந்தைகளுக்கு தெத்து பல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கடா ஆமாமா. பல்லோட இருக்கக்கூடியது. குழந்தைகளுக்கு எத்து பல்லுன்னு சொல்றதுல உள் பல்லு ஒண்ணு வரும். பல்லு எத்திட்டு ஆமா. வருதுல்ல, இதெல்லாம் அதிர்ஷ்டம். இதெல்லாம் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்க தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு பாருங்க. ஓகே. அதேபோல மச்சக்காரன்ட்ட உள்ளங்கால்ல மச்சம் இருக்குடி, ம். நாட்டால போறான்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க கலந்து. கேள்விப்பட்டுருக்கேன். அப்புறம் இந்த கை முட்டியில இருக்குது. ம். அதுக்கப்புறம் ஷோல்டர்ல இருக்குது. ஓகே. அப்புறம் நாடியில இருக்குது. இப்படிலாம் சொல்லுவாங்க அது. ஆனால் இன்னைக்கு நம்ம மக்கள் நவீன டெக்னாலஜி மூலியமாக மச்சத்தையே அகற்றக்கூடிய ஒரு ஆமா. துர்பாக்கிய நிலைக்கு ஆகுறோம். ஏன்னா, ஒரு சில மச்சம் கெடுதல் அல்ல. அனைத்து மச்சமும் உங்களோட ரத்த ஓட்டத்துல இருக்கக்கூடிய வேரியேஷனை மாத்தக்கூடிய தன்மையை இறைவன் குடுக்குறாங்கிறத உணர மாட்டேங்கிறாங்க. அப்ப ஓகே, ஓகே. மச்சமே இல்லாதவங்களுக்கு எப்படி சார்? ஒரு காலமும் ஒருத்தருக்கு மச்சமே இல்லாம இருக்காது. இல்லாம அது இருக்கு. இல்லாத எங்கேயாவது மறைவிடத்துல கூட இருக்கலாமே தவிர, மச்சம் மச்சம் இல்லாம இல்லாமல் இருக்கலாம். இருப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்படி ஓகே. ஒருத்தன் மச்சம் இல்லாம இருந்தாலும், அவனுடைய தலைப்பகுதியில மச்சம் இருக்கும். அது வெளியில் தெரியாத மச்சங்களும் நெறைய சொல்லப்பட்டிருக்குது. ஓகே. ஸோ இந்த நிகழ்வு வழியாக உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் இழக்காதீர்கள்னு உங்க அத்தனை பேர்த்துட்டயும் கோரிக்கையா வைக்கிறேன். அது